சஞ்சயன் கூறுகிறார், மன்னா. பிறகு ஓடிய கௌரவர்கள் சின்னா பின்னமான சேனையோடு வில்லிலிருந்து விடப்படும் பானம் செல்லும் தூரம் வரை சென்று நின்று கொண்டனர். அங்கிருந்து அர்ஜுனன் மிக வேகத்தோடு முன்னேறி அஸ்திரங்களை நாற்புறமும் மின்னலை புல பிரகாசித்து செய்து கொண்டிருப்பதை கண்டனர். அந்த போரில் அர்ஜுனன் சினம் கொண்டு கர்ணனை வதம் செய்ய எந்தெந்த அஸ்திரங்களை வேகமாக பிரயோகித்தாரோ அதை கர்ணன் வானத்திலேயே தன் பயங்கர பானங்களால் வெட்டிவிட்டான். கர்ணனின் வில் அமோகமானது. அவனுடைய கயிறு மிகவும் பலமுடையது. அவன் தன் வில்லை இழுத்து அதன் மூலம் பானங்களை செலுத்தினான். கௌரவ சேனையை தகிக்க செய்த அர்ஜுனன் விடுத்த அஸ்திரத்தை அவன் தங்கச் சிறகுடைய பானத்தால் மண்ணோடு மண்ணாக்கினான். மிகுந்த தைரியசாலியான கர்ணன் பரசுராமரிடந்து பெற்ற பிரபாவசாலியான பகைவரை அழிக்கும் அதர்வான அஸ்திரத்தை பிரயோகித்து கூறிய அம்புகளால் கௌரவ சேனையை தகிப்பதற்காக அர்ஜுனன் விடுத்த அஸ்திரத்தை அழித்து விட்டான். 2 யானைகள் தன் பயங்கர தந்தத்தால் ஒன்றையொன்று காயப்படுத்துவது போல அவர்கள் பானங்களால் அடித்துக் கொண்டனர். பயங்கர போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது.